இலங்கைக்கு பாரிய சுகாதார பிரச்சினையாக மாறியுள்ள நீண்டகால சிறுநீரக நோயை கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் கடுமையாக செயற்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு, சீன விஞ்ஞான கழகம் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் ஆராய்ச்சியின் வெளியீட்டு விழா பத்ரமுல்லையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போது சேலமர்வின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். காரணம் தெரியாத நீண்டகால சிறுநீரக நோயை தடுப்பது தொடர்பாக இலங்கை அறிஞர்கள் சுகாதார அமைச்சின் சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த செயலமர்வில் சீன விஞ்ஞான கழகம் மற்றும் இலங்கை அறிஞர்கள் இணைந்து நடத்திய சிறுநீரக நோய் தொடர்பான ஆய்வுகள் வெளியிடப்பட்டன. இந்த ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்ட உண்மைகள் எதிர்காலத்தில் சுகாதார அமைச்சினால் ஆய்வு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் சிறுநீரக நோயின் பரவலை குறைப்பதற்கும் சிகிச்சை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கும் எதிர்கால திட்டங்களை தயாரிப்பதற்கு இந்த பரிந்துரைகளை அடிப்படையாக பயன்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த செயலமர்வில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச, இலங்கைக்கு பாரிய சுகாதார பிரச்சினையாக மாறியுள்ள நீண்டகால சிறுநீரக நோயை கட்டுப்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாகவும் இதன் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இவ்வாறான செயலமர்வுகள் பகிர்வதற்கான களமாக அமையும் எனவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். புதிய அறிவு மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தில் சிறுநீரக நோயாளர்களை இனங்கண்டு சிகிச்சை அளிப்பதற்கான திட்டங்களை தயாரிப்பதற்கு இந்த ஆராய்ச்சி வாய்ப்பளிக்கும் எனவும் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். Collaboration will bring new scientific methods and technologies for the stage, but will also enable us to critically evaluate the root cause. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.